அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து நான் லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நிறையா ரீசன்ஸ்னால வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணவே முடியலை. மெயினாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற அந்த மொபைல் வந்து ஸ்க்ரீன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் அந்த அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஸோ வீடியோஸ் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து நான் ஒரு நார்மலான மண்டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு. எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டீ கண்டிப்பாக வேணும். ஸோ டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரயானும் எந்திரிச்சு வந்துட்டார். ஃபஹீம் வந்து லீவ் விட்டாச்சு. அவர் வந்து சென்னை போயிருக்காரு. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வந்து முந்தின நாள் ஆட்டி வச்சுருந்தேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து காலையில் ஆட்டினா கூட ஈவினிங்கே புளிச்சிருது. அந்த மாதிரி கிளைமேட் ரொம்பவே மோசமாக இருக்குது. இங்கே கோயம்புத்தூர்லேயும் பார்த்திங்கன்னா சரியான வெயில், எதிர்பார்க்காத வெயில். கோயம்புத்தூர் எப்போவுமே சில்லுன்னு இருக்கும், சூப்பராக கிளைமேட் இருக்கும் இல்லையா? பட் இந்த டைம் வந்து ரொம்ப வெயில் இருக்குது. வெயிலை வந்து தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இட்லியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஊற்றி வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரம்ஜான் வந்து சூப்பராக முடிஞ்சது. ஸோ ரம்ஜான் முடிஞ்சிட்டு நார்மலான ரொட்டீனுக்குள்ளே வரதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. இட்லிக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் வந்து முந்தின நாள் நைட் வச்சது இருந்தது, சாம்பாரும் சட்னியும். அதை வச்சு நானும் ரயான் மட்டும்தானே சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. இட்லியும் பார்த்திங்கன்னா நான் 4 இட்லி தான் ஊற்றினேன். ஏன்னா எனக்கு தோசை பிடிக்கும். ஸோ நான் ஒரு 2 இட்லியும் ஒரு தோசையும் வச்சு சாப்பிட்டாச்சு. வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ஆகிடுச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் ஷார்ட்ஸ் வந்து நான் ரெகுலராக போட்டுகிட்டே தான் நான் இருந்தேன். ஷார்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து 500 சம்திங் இருந்துச்சு. பட் ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக போட அல்ஹம்துலில்லாஹ் இப்போ சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடி இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்து ரயானுக்கு வந்து நான் பருப்பு குழம்பு வச்சுட்டேன். எனக்கு வந்து சோயா சங்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து கீமா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து மட்டன் கைமா கறின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து ஒரு ரெசிபி போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் மட்டனுக்கு பதிலாக சோயா சங்கில் வந்து நம்ம கைமா கறி மாதிரி பண்ண போகிறோம். இது ட்ரையாலாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இன்றைக்கி நான் எப்படி சாப்பிட போகிறேன் அப்படின்னா, சப்பாத்தி இருக்கு இல்லையா, சப்பாத்தி ரோல் மாதிரி வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி ரெண்டையுமே ஒன்றா போட்டு இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எந்த எண்ணெய்னாலும் விட்டுக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் விட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அது வந்து கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். சோயா சங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சுட்டு அது நல்லா தண்ணி எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு மிக்சரில் போட்டு நல்லா வந்து எடுத்துருக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்க்கு வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா வந்து மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் பொடி வந்து நான் காஷ்மீரி மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மட்டன் கறி மசாலா பொடி இருந்தது, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த சைட் சோயா சங்கை வந்து இந்த மாதிரி நல்லா கொருன்னு எடுத்து வச்சுக்கலாம். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த சோயா சங்க் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து உரியக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அது நல்லா வந்து அந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கிரேவி வச்சு நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ப்ரெட் இருக்கு இல்லையா, ப்ரெட் சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகு பொடியை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சோயா கீமா ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ரெடி பண்ணிகிட்டே பார்த்திங்கன்னா சைட்லேயே நான் வந்து மெஷினில் துணி போட்டு விட்டுருந்தேன். அதையுமே எடுத்து காய போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்துட்டு இருந்தேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 தாங்க இருக்கும். ஆனால் அடிக்கிற வெயில் வந்து அப்படி ஒரு வெயில். மார்னிங் வந்து ஒரு 11க்குள்ளே கிச்சன் வேலையை முடித்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும், இல்லைனா ரொம்ப வெயில் இருக்கும். அப்படி வேத்து குளித்த மாதிரி ஆகிடுது. ஸோ துணியும் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு துணியை காய போட்டுட்டு துணி மடிக்கலான்னு வந்தேன். பட் நான் துணி மடிக்கலை, அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். எனக்கு பிடிக்காத வேலைன்னு பார்த்திங்கன்னா அந்த துணி மடிக்கிற வேலை தாங்க. ஸோ எரிச்சலாக இருந்தது. 2 துணியை மட்டும் மடிச்சுட்டு ஹஸ்பண்டோட துணியை வந்து அயன் பண்ண கொடுக்க வேண்டியது இருந்தது. சரி அதை போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி அன்றைக்கி ரயானுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் வந்து அட்மிஷன் வந்து போட்டிருந்தோம் ப்ரீகேஜிக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை போய் கொடுக்கறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க. அதையும் போய் கொடுத்துட்டு ஒரு ஃபீஸை பே பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்காகவும் ரெடி ஆக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரேடியாக பார்த்திங்கன்னா அந்த துணியையும் கொடுத்துட்டு ரயானுக்கு வந்து ஃபார்மையும் கொடுத்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரியான வெயில். நான் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா 11:30 தான். ஸோ
ஸோ பயங்கர வெயிலாக தான் இருந்தது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் தக்காளி வீட்டில் இல்லை. ஸோ அதையுமே வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரயானுக்குமே சாப்பாடு கொடுத்துட்டேன். எனக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்மளுடைய இஷ்டம் தான். நான் வந்து கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மயோனைஸ் வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கெச்சப் ரொம்ப பிடிக்கும். மயோனைஸ் டேஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கைமா கறி இருக்கு இல்லையா, சோயா சங்க் கறி, அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு எதுவும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் இதோடு நிப்பாட்டிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா ரோல் மாதிரி பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சைடில் ஒரு பிளேட்டில் வந்து சின்ன சப்பாத்தி மாதிரி வச்சுருப்பேன். அது என்னென்னு பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் மாவு இருந்தது. ஸோ அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு ஸ்டஃப் பண்ணி அதையுமே ஒரு ஸ்வீட் சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். சோயா சங்க் வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த டே பார்த்தீங்கன்னா அப்படி தான் முடிஞ்சது. சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.